இந்த நீட்டுங்கிற இந்த தேர்வு முறையில் பல கேள்விகளை நாங்கள் எழுப்புறோம். அதுக்கு யாரிடத்திலையும் பதில் இல்லை. இந்த நீட்டுங்கிற தேர்வு முறைதான் தரமான மருத்துவரை உருவாக்கும் என்பதை எப்படி உறுதி தர்றீங்க? நான் 12ஆம் வகுப்பு +2 தேர்வில் 1200க்கு 1199 180 இப்படி வாங்கி வர்றேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்கணுங்கிற எனக்கு கனவு இருக்கு. ஆனால் நீட்டு தேர்வு எழுதணுங்கிறீங்க. அதில் நான் தோற்றுறேங்கிறீங்க. ஒரு 850 மதிப்பெண்களை பெற்று அதை எல்லையில் தேர்ச்சி வர்ற பார்டரில் பாஸ் பண்ணி வர்ற ஒரு மாணவன் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன்கிறீங்க. இது எந்த மாதிரியான போக்கு என்பதை மனச்சான்று இருக்கிற மக்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இதை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இந்த நீட் அதுக்கு சிறப்பு பயிற்சிங்கிற பேர்ல பல ஆயிரம் கோடியை அதை நடத்துகிற முதலாளிகள் நிறுவனங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்ததை ஒழிய தரமான மருத்துவரை உருவாக்குதா, போலி மருத்துவர்களை உருவாக்குதா என்பதை உங்கள் முன்னாடி உங்க பார்வைக்கே நான் வைக்கிறேன். இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? இந்த நாடு நடத்துதா? அமெரிக்காவில் இருக்கிற ப்ரோமெட்ரிக்குங்கிற ஒரு நிறுவனம், தனியார் நிறுவனம் நடத்துது. இந்த கேள்வியை நான் பலமுறை எழுப்பியிருக்கேன். உன் நாட்டின் மாணவனுக்கு தேர்வையே நடத்த முடியாத, அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ற நீ, அது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் தான் உன் நாட்டின் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செஞ்சு தருவாங்கிற நிலைமை எவ்வளவு அவமானகரமானது என்பதை என் இன மக்கள், என் அன்பு சொந்தங்களை ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். இது எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்க. அவன் யாரு? இந்திய நாட்டின் மருத்துவ மாணவர்களை, இந்த நாட்டுக்கு தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்வதற்கு அவன் எனக்கு நேர்த்திக்கடனா? இது எங்க இல்லை எங்க குலதெய்வம் கோயிலில் வந்து எந்த கோயிலில் வந்து அவனுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேர்வு இருக்குது? ஒரு மாணவனை தேர்வு செய்யற தேர்வை நடத்த முடியாது. நீ ஒரு நாட்டின் தலைவனை தேர்வு செய்யறது தேர்தல் எப்படி சரியா நடத்துவ? எப்படி நடத்துவ? இதுல என்ன முறை? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துடுறேன். எனக்கு பாடம் நடத்தக்கூடிய பேராசிரியர் பெருந்தகைகள் யார்? மருத்துவ பேராசிரியர்கள் யார்? பழைய மருத்துவர்கள் தான். அந்த பாடத்திட்டம் என்ன? பழைய பாடத்திட்ட முறைதான். அப்ப அதே பேராசிரியர் பெருமக்கள், அதே பாட முறை, எப்படி மருத்துவம் மட்டும் இப்படி தரமா வந்துடும்? அதே தரம் தான். ஆனால் நீட்டு தேர்வு எழுதி வருவதாலேயே ஒரு தரமான மருத்துவன் வந்துருவான்னு நீங்க சொன்னா இது எவ்வளவு பெரிய வைத்துக்காரத்தனம்ங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். இந்த தேர்வு முறையை கொண்டு வரும்போதே ஒடுக்கப்பட்ட கல்வி பல ஆயிரம் ஆண்டுகளா, பல நூறாண்டுகளா மறுக்கப்பட்ட சிற்றூர்கள்ல நான் வசதி இருக்கு, தனி பயிற்சி வச்சு படிச்சுக்கிறேன். எனக்கு மின் விளக்கு இருக்குது, எனக்கு எல்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவும் இல்லாத சிற்றூர்கள் இருக்கிற மாணவன், அவனுக்கு மருத்துவ கனவு வரக்கூடாதா? கிராமப்புறங்களில் வரக்கூடாது? கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்கள் இருக்குது. இந்த தலைமுறையில தான் படிச்சவங்களா இருக்கு. நான்லாம் எங்க ஊர்ல 5வது பட்டதாரி. அதுக்கு முன்னாடி எவ்வளவு காலம் இருந்த கல்வி எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்க சிற்றூர்களா நாங்க இருக்கோம். சிமிலி விளக்குல, மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. அப்ப எங்கள் நிலைமையெல்லாம் சரி. நீட்டை எழுதுறாங்க. இந்தியா முழுமைக்கு மாணவர்கள் நீட்டு தேர்வு எழுதுறாங்க. என் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? இந்தியாவில் எந்த மாநிலத்தில் என் பிள்ளைகளுடைய துப்பட்டாவை எடுக்கிறான், பூநூலா இருக்கிறான், தலைமுடியை விரிச்சு விடுறான், முழுக்கை போட்ட சுடிதார்னா அரக்கையா வெட்டுறான், உள்ளாடையை எந்த மாநிலத்தில் கலட்டுறான்? என் பிள்ளையோட உள்ளாடையை கலட்ட நீ யார்? எது கலட்டுற? அந்த தேர்வு நடத்துற ஆணையர் அந்த மேற்பார்வையில் கடத்துற காவல்துறைக்கு என்ன வேலை? மனச்சான்றோட இந்த நாட்டு மக்கள் இதை யோசிக்கணும். இதை நீட்டு வேணாங்கிறாரு, இப்படிலாம் பேசக்கூடாது. மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க. இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி வை, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது பிடிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்ற. ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்னை நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூநூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? ஏன் எனக்கு படிக்கிறது இந்த நாட்டில் மட்டும் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது ஏன் எனக்கு இவ்வளவு கடினமையா இருக்கு? ஏன் உலகத்தில் எந்த நாட்டிலே கல்வி ஏன் சுகமா இல்லாம சுமையா இருக்கு? ஏன் இவ்வளவு கொடுமையா இருக்கு? உங்களெல்லாம் யாரா மருத்துவராக சொன்னதுன்னு கேட்கிறீங்களா? என்ன கணக்கில் இதை கொண்டு வரீங்க? வட இந்தியாவில் நான் அறிவார்ந்த பெருமக்களே, நான் வேணா காணொலி ஆவணத்தை காட்டுறேன். வட இந்தியாவில் இதே நீட்டு தேர்வு எழுதும் போது புத்தகத்தை விரிச்சு வச்சு எல்லாரும் எழுதுறான். அந்த மேற்பார்வையாளர், அந்த பார்வையாளர், சூப்பர்வைசர் என்ன பண்றாரு?
பதவடையில நின்றுக்கிட்டு யாராவது வர்றானான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்க்க தவறி இருந்தா நான் அந்த காணொலியை தரேன், நீங்க ஒளிபரப்புங்க. இத்தனை மாநிலங்கள் நடக்கும்போது ஏன் மாநிலத்தில் மட்டும் ஏன் இந்த கொடுமை நடக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பிள்ளைகளை பொத்தானா இருக்கிறது. இந்த பொத்தானுக்களை பிட்டு கொண்டு வர முடியுமா? என்ன வேலை இது? காவல்துறை எதுக்கு அங்கிருந்து கழட்டுது? மூக்குத்திய போட்டு தரன்ற, இது பண்ற, உள்ளாடைய கலட்டிடுற, வீட்டுக்கு போய் உடைய மாத்திக்கிட்டு வான்ற. இன்னைக்கு ஜவுளி கடையில நீட்டு தேர்வுக்கு ஏற்ப மேலாடை விற்கப்படும் போட்டிருக்கான். நாண்டு கண்டு சாகவனா அதெல்லாம் பார்த்து இந்த நாடா அது நாடா கேட்ட நாங்க தான் எல்லா உரிமையும் பாதுகாத்து. என்ன இதை பாதுகாத்தீங்க நீங்க? என்ன உரிமையை பாதுகாத்த? இதெல்லாம் கலட்டிட்டு இதெல்லாம் அறுத்துட்டு என் பிள்ளைய விட அள வச்சு கண்ணீரோட உள்ள போய் தேர்வு எழுதுனா இது மாதிரி ஒரு மனித வதை கொடுமை ஏதாவது உண்டா? என்ன மனநிலையில் என் பிள்ளை போய் எழுதும்? படித்த பாடம் எப்படி நினைவில் வரும்? எப்படி வரும்? போன தடவை உள்ளாடை கழட்டி விட்டு உட்காந்து கடைசி வரைக்கும் தேர்வு தான் மூலையில் உட்காந்து அழுதுட்டு போச்சு. எப்படி அவ உயரமாச்சுக்கிறோம்? எப்படி இருப்பா? தான் மருத்துவம் படிப்பேன், நான் டாக்டரா வருவேன், என்னவாகிறான்னு ஆசிரியர் கேட்கிறான். இந்த நாட்டில் ஒரு சாபக்காடு ஒருத்தன் கூட நான் நல்ல அரசியல் தலைவனாகணும், நல்ல வேளாண் குடிமகன் ஆகணும் ஒருத்தனும் சொல்றதில்லை. எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் தான். ஆய் தொலை, டாக்டர் ஆகு. அப்படி கனவோட நான் மருத்துவராவேன்னு சொல்லி வந்த என் பிள்ளைகளுக்கு கடைசி அவன் கூட படித்த நண்பனை, சமூகத்தை, பெற்றோர்களை, உறவினர்களை எதிர்கொள்ள முடியாம தானே உயிரை மாய்த்துக்கிட்டு போகுது. பச்சை பிள்ளைகளை கொல்ற, குடிக்க வச்சு கொல்ற, படிக்க போற இடத்துலயும் தேர்வு விடாம கொல்ற. என்னதான் அது நாடுது? என்னதான் நாடுது? கொடுமை. பித்தானை வெட்டிக்கிட்டு மூக்குத்திய போட்டு கலட்டிக்கிட்டு இருக்க. இதுக்கு அறிவு யாராவது கேட்க மாட்டீங்களா? யாருமே கேட்க மாட்டீங்களா? எங்க இந்த மூக்குத்திகளை எப்படிங்க பிட்டு கொண்டு போக முடியும்? எப்படி கொண்டு போக முடியும்? தாலியில என்னங்க பிட்டு கொண்டு எப்படிங்க கொண்டு போய் பார்த்து எழுதிட முடியும்? குடிக்க வச்சும் தாலியா இருக்கிற, படிக்க வச்சு தேடுவதும் தாலியா இருக்கிற. இது என்ன நாடுது?